ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நியூ ப்ராடக்ட் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன, அதுக்கான மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே வந்துட்டு எதுக்காக நம்ம கிட்ட மோஸ்ட்லி ப்ராடக்ட் வாங்க வராங்கன்னா, ஸ்கின் ஒயிட்டனிங்காக. நம்ம கிட்ட வர பீப்புள்ஸ் எல்லாமே ஃபேர்னஸ்க்காக, ஸ்கின் ஒயிட்டனிங்காக, ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம தேடி ப்ராடக்ட் வாங்க வராங்க. அதுக்கான ஒரு ரிசல்ட்கான ப்ராடக்ட் நாங்க கொடுக்குறோம். அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும், பிடிக்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மில்கை வச்சே உங்களுக்கு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு வந்துட்டு மில்க் தான் என் ஸ்கின்னுக்கு செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். ஒரு சில பேர் வந்துட்டு பவுடர், ஹெர்பல் பவுடர் மட்டுமே வச்சு ரெடி பண்ணி கொடுங்க, என் ஸ்கின்னுக்கு அதுதான் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது வச்சு ரெடி பண்ணி கொடுப்போம். ஒரு சில பீப்புள் இருக்காங்க ஆயில் மட்டுமே வச்சு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கேட்பாங்க. சோப்ல இருந்து லோஷன்ல இருந்து எல்லாமே ஆயில் மட்டுமே வச்சு ரெடி பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு அதுதான் செட் ஆகும். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று செட் ஆகும். பட் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரே பொருள்னு பாத்தீங்கன்னா கடலை மாவும் உருளைக்கிழங்கும். இந்த கடலை மாவும் உருளைக்கிழங்கும் எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரும்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ பேருக்குமே ஸ்கின் கலர் கொடுக்கும், எல்லாருக்குமே ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவும் உருளைக்கிழங்கும். ஆண் பெண் எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும். எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்ல இந்த கடலை மாவும் உருளைக்கிழங்கும் ஒரு பெஸ்ட். இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி பண்ண போறோம், நியூ ப்ராடக்டா. நெக்ஸ்ட் இதை வச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ் பவுடரும் ரெடி பண்ணுங்க, அதாவது பாத் பவுடர் மாதிரியும் ரெடி பண்ணிருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு பவுடரும் கடலை மாவும் மட்டுமே வச்சு ஃபேஸ் லைட்னிங் பவுடர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அந்த பவுடர் கூட இன்னும் சில இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணி சூப்பரான ஸ்கின் லைட்னிங் சோப் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ற மாதிரி, இன்ஸ்டன்டா பிரைட்னிங் தர மாதிரி, டேன் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி, ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோன் தர மாதிரி, ஒரு க்ளோ தர மாதிரி, ஸோ சூப்பரான ஸ்கின் லைட்னிங் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி பண்ண போறோம். வாங்க அதுக்கான மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். என்ன மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்றோம், எங்களுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட் என்ன என்பதையும் பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூ வியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்கின் லைட்டனிங் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ற மாதிரி ஃபேர்னஸ் சோப் ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்ன என்பதை பார்க்கலாம். ஸோ நான் வந்து 1 kg அளவுக்கு கிளிசரின் பேஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி சிம்பிளா ரெடி பண்றேன். ஏன்னா நாங்க வந்துட்டு பாய்லர்ல தான் ரெடி பண்ணுவோம் மொத்தமா போட்டு. ஸோ டபுள் பாயில் முறையில தான் நம்ம வந்துட்டு நீங்க வீட்டுல ரெடி பண்றதா இருந்தா ரெடி பண்ணணும். தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஹீட் ஆயிட்டுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல எவ்வளவு அளவு நான் சொல்றேனோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு சோப் 2 சோப்னா அதுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1 kg அளவு பேஸ் சேர்த்துக்கிறேன். 1 kg அளவு பேஸுக்கு எவ்வளவு பவுடர் ஆட் பண்ணலாம், எவ்வளவு ஆயில் ஆட் பண்ணான்றத கணக்கு பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சோப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் பாதி மெல்ட் ஆயிட்டு இருக்கும் போதுமே இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் இதுல ஆட் பண்ணக்கூடிய பவுடரும் நல்லா இதோட சேர்ந்து பாயில் ஆகும். முக்கியமான இன்கிரிடியன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு பாத்தீங்கன்னா காலங்காலமா ஸ்கின் ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹெர்பல் பேக் இது. ஸோ சோப் பேஸ் வந்து கொஞ்சம் பாதி மெல்ட் ஆயிட்டு இருக்கும் போதுமே கடலை மாவு ஒரு 5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு சோப்புக்கு 1 டீஸ்பூன் அளவு, 5ல இருந்து 6 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு பவுடர். ஸோ கடலை மாவுக்கு அடுத்ததா ஒரு ஸ்கின்னை லைட்னிங் பண்ணக்கூடிய தன்மை உருளைக்கிழங்குக்கு இருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு லேசா கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபேஸ்ல மசாஜ் கொடுத்தாலே ஃபேஸ் அவ்வளோ பிரைட் ஆகும். உருளைக்கிழங்கு ஜூஸ் கண்ணை சுத்தி அப்ளை பண்ணாலே டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும், பிக்மெண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகும். அவ்வளோ எஃபெக்டிவான உருளைக்கிழங்க ட்ரை பண்ணி பவுடரா எடுத்துக்கிறேன். இது நீங்க வந்துட்டு கடலை மாவு 5 டீஸ்பூன் அளவுனா உருளைக்கிழங்கு பவுடர் ஒரு 2.5ல இருந்து 3 டீஸ்பூன் அளவு நீங்க சேர்த்துக்கலாம். பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக ஃபேஸ் பேக் போடணுன்னா நமக்கு டைம் இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்து எங்களுக்குன்னு ஸ்கின் கேர்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஸோ ஏதாவது ஒரு சோப்பு க்ரீம் மாதிரி கொடுத்துருங்க, இந்த பேக்லாம் போடுறதுக்குலாம் எங்களுக்கு டைம் கிடையாது, குளியல் பொடி யூஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் கிடையாது, பொறுமை கிடையாது, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்காக மெயினாக வந்துட்டு இந்த குளியல் பொடியெல்லாம் வச்சு நீங்கள் சோப்பாக ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரே டைம்ல நீங்க எல்லாமே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு ஃபேர் டோன் கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட பாதாம் பருப்பு பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பியூர் கிளிசரின் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பியூர் ரோஸ் வாட்டர் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட் மாதுளைப்பழம் சீரம் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் துளசி எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். துளசியும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாம் கியூர் பண்ணி ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் கிளியர் ஸ்கின்னாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலா இதில் நம்ம அலோவேரா ஜெல் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு கூட நீங்க அலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த ஒரு சோப்பே போதும் உங்களுக்கு. இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு ஃபேர் டோன் கொடுக்கும், கிளியர் ஸ்கின் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பவுடர்லாம் தனியாகவும் நம்ம வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் பேக்காகவும் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணுறோம். நீங்கள் பவுடராக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை சோப்பாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட வாங்கி செட்டாக யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணதை இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சியா பட்டரோ இல்லை நார்மல் பட்டரோ தடவிட்டு அதில் வந்து சேர்த்துக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை மாவு பொட்டேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட்டாக ஸ்கின்னை லைட்னிங் பண்ணக்கூடிய சோப் இது. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வந்துட்டு இதை வந்து நல்லா காய விடுங்க. ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா காயிட்டும். நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் சோப் ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவும் பொட்டேட்டோவும் இது கூடவே நம்ம வந்துட்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கின்னை ஃபேர்னஸ் ஆக்கக்கூடிய ஆயிலும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் போடுறதுக்கு டைம் இல்லை, பாத் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றவங்க இந்த ஒரு சோப் போதும். ஒரு நாளைக்கு ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்டோடைய பெனிஃபிட் உங்களுடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கும். இந்த சோப் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்னும் அவ்வளோ அழகாக மாறும். ட்ரை பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இந்த பாத் பவுடராக இருக்கட்டும், இந்த சோப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே செட்டாக யூஸ் பண்ணும்போதும் ரிசல்ட் வராதவங்களுக்கும் ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஸ்கின் கேருக்காக, ஸ்கின் ஒயிட்னிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு செலவு பண்ணுறோம், நிறைய மெனக்கடுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிற விஷயம் என்னன்னா, 3 இயர்ஸாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்லியான ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டேன், பட் ரிசல்ட்டே எங்களுக்கு வரல. ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் 1 மந்த்லேயே அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் இருக்குன்றது நிறைய பேர் கால் பண்ணி எங்ககிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறாங்க. தினமும் வாட்ஸ்அப்லேயும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய ஆசை இதுதான், எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கணும். யார் யாருக்கு எது எது செட் ஆகலையோ அவங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி கேட்டு, ஓகே இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நிறைய சாம்பிள் பீஸும் கொடுத்து அவங்களுக்கு செட் ஆகிற ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய ரிசல்ட்டையும் நாங்கள் வந்துட்டு கண்கூடா பார்க்குறோம். ஸோ அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபீட்பேக்குக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும். எங்களுடைய மெயின் கான்செப்டே ஒரு ஸ்கின் கேருக்காக, ஃபேர்னஸ்க்காக, ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மார்க்கு, பிக்மெண்ட், மெலிஸ்மா, மங்கு, டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால நிறைய வீணா செலவு பண்றவங்களுக்கு, டைம் செலவு பண்றவங்களுக்கும் எஃபெக்டிவான ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுவும் ஆரோக்கியமான முறையில். எங்களுடைய ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டே இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லா நம்மளுடைய ப்ராடக்ட் வாங்கி அதுக்கான ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப்ல ரிப்ளை இல்லைன்னா கூட நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்துட்டு மெசேஜ் பண்றீங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப அக்கறையா ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய அன்பு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நாங்க வந்துட்டு சோர்ந்து போயிட மாட்டோம். இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்க போயிட்டு தான் இருப்போம். இன்னும் நல்ல நல்ல ப்ராடக்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருப்போம். ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரிசல்ட் இருக்கும். நல்ல ப்ராடக்ட், நல்ல இன்கிரீடியன்ட் வச்சு எது நல்ல இன்ஸ்டன்டா பிரைட் தரும், எது இன்ஸ்டன்டா ஃபேட் டோன் கொடுக்கும்ன்றத பார்த்து பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர பர்சனலா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எல்லாருக்குமே கஷ்டம் வரதான் செய்யும். நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்றீங்க, அழுவுறீங்க, ரொம்ப கஷ்டம்
கஷ்டமா இருக்கு எனக்கு. கஷ்டம் எல்லார் லைஃப்லயும் எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்மனால தாங்க முடியாத கஷ்டத்தை இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டான். நம்ம தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டும் தான் நமக்கு கொடுப்பான். இறைவனை நம்புங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு அவர் லேசாக்குவாரு. உங்களுக்கு நல்லது செய்வாரு. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்கங்க 2 படி ஏறுனேன்னா 4 படி சறுக்குது. வாழ்க்கையில முன்னேறவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். 4, 5 ஸ்டெப் வந்துட்டு எங்களுக்கு வலிக்கி விட்டுருது, சறுக்கி விட்டுருது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இருங்க. நான் சொல்றத முழுமையா நம்புங்க. நமக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த இறைவன நீங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க 100 படிக்கு மேல இருந்து கீழ விழுந்தா கூட உங்களுக்கு அடிபடாது, உங்களுக்கு வலிக்காது. தட்டி விட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், அமீனா.